electrical conductivity. So electrical conductivity already discuss பண்ணிருக்கோம். So conductivity க்கு formula sigma is equal to n e square tau by m. So conductivity ஓட யூனிட் ohm minus 1 meter minus 1. So conductivity பேசிக்கா வச்சு தான் resistivity derive பண்ணுவோம். So அப்ப resistivity rho is equal to 1 by sigma. So அப்ப இந்த ஃபார்முலாவை தலைகீழா எழுதணும் அப்படினா rho is equal to m divided by n e square tau. இதுல m ங்கிறது மாஸ், n ங்கிறது number of density of electron, e ங்கிறது electron, tau ங்கிறது average time between the collisions. So அப்போ resistivity of the material எதை depend பண்ணிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா it is resistivity is inversely proportional to the number of density of electron and the resistivity is inversely proportional to the average time between the collision. அதுக்கப்புறம் temperature correlation பாத்தீங்கன்னா average time between the collision is inversely proportional to the temperature, but n is independent of the temperature. So n வந்து temperature பொறுத்து vary ஆகாது. So இங்க வந்து நமக்கு tau வேல்யூவும் என்னோட வேல்யூல எது டாமினேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா n தான் வந்து டாமினேட் பண்ணும். ஏன்னா tau வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும். ஆனா n ல வந்து எந்த ஒரு வேரியேஷனும் இருக்காதனால நமக்கு tau விட n தான் வந்து அதிக டாமினேட்டிங்கா இருக்கும் ரெசிஸ்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு எக்ஸசைஸ் 2.3 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். So if the resistance of the coil is 3 ohm at 20 degree Celsius, alpha is equal to 0.004 per degree Celsius, then determine its resistance at 100 degree Celsius. இது இம்பார்ட்டன்ட் ஆன क्वेश्चन. So அப்போ R100 வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்றாங்க. So R20 வந்து 3 ohm, T minus T0 கால்குலேட் பண்ணோம். So 100 minus 20 அப்ப 80 degree Celsius, alpha ஓட வேல்யூ 0.004 per degree Celsius. நமக்கு ஃபார்முலா தெரியும் RT is equal to R0 into 1 plus T minus T0. So அப்போ RT ங்கும்போது 100 degree Celsius தான் கால்குலேட் பண்ணோம். R100 is equal to 3 1 plus 0.004 into 80. ஆல்பா ஓட வேல்யூ இத மைனஸ் பண்ண வேல்யூ. சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா R100 is equal to 3 into 1 plus இந்த 0.004 into 80 மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு 0.32 கிடைக்கும். சோ அடுத்து இத 1 ஓட ஆட் பண்ணோம் அப்படினா 1.32. சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 3.96 ohm. இதுதான் R100 ல நமக்கு வேல்யூ. சோ R0 ல பாத்தீங்கன்னா வேல்யூ எவ்வளவு 3, ஆனா R100 ல எவ்வளவு கிடைச்சிருக்கு 3.96 கிடைச்சிருக்கு. அப்போ டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆனிச்சு அப்படினா நமக்கு ரெசிஸ்டன்ஸும் என்ன ஆகும்னா இன்கிரீஸ் ஆகும். So next energy and power in electrical circuits. So electrical circuits la power and energy எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறது பார்க்க போறோம். So ஒரு electrical circuits கனெக்ட் பண்ணிக்கிறோம். So one battery ஓட ஒரு resistors கனெக்ட் பண்ணிருக்கோம். So இதல 4 points கன்சிடர் பண்ணனும். ஒன்னு A and B between the battery, C and D between the resistors. So இங்க சார்ஜஸ் பேட்டரி கொண்டு வந்து நாம சர்க்யூட்ல கனெக்ட் பண்ண உடனே நமக்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ இங்க நாம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் dq வந்து மூவ் ஆகுது from A to B, A ல இருந்து B க்கு, நெக்ஸ்ட் C to D ல ஃப்ளோ ஆகி மறுபடியும் Aங்கற பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் ஆகுது அப்படினு வெச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப dq ங்கற சார்ஜஸ் வந்து A to B, C to D க்கு போயிட்டு மறுபடியும் A ல வந்து ஸ்டாப் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் பேட்டரியில மூவ் ஆகும்போது நமக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜில சேஞ்சஸ் இருக்கு,
அக்ராஸ் த்ரூ த ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது என்ன சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் the charge dq moves from your point A to B, it gain potential energy. ஸோ பேட்டரி வழியாக மூவ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா it gains the potential energy. அதோடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா du is equal to V dq. ஸோ அப்போ பேட்டரி வந்து இவ்வளோ எனர்ஜி கெயின் ஆகும்போது நமக்கு கெமிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பேட்டரி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ கெயின் பண்ணுதோ அது சேம் அமௌண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ A to B மூவ் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியை கெயின் பண்ணும்போது இன்சைட் ஆஃப் த பொட்டன்ஷியல் பேட்டரி வந்து நமக்கு கெமிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது பேட்டரி. நெக்ஸ்ட் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சார்ஜ் dq passes through the resistor, it loses the potential energy. பொட்டன்ஷியல் எனர்ஜியை லாஸ் பண்ணுது. எவ்வளோனா du is equal to V dqங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு என்ன ஆகுது பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் பண்ணுது. எப்படி எதனால லாஸஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு collisions with atoms in the resistors. அதுக்கப்புறம் மறுபடியும் the same amount of potential energy கெயின் பண்ணுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dல இருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது it is gains the same amount of potential energy. ஸோ இதே மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக அக்கர் ஆகிட்டு இருக்கும் till the battery is connected in the circuit. சர்க்கியூட்டில் பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக அக்கர் ஆகும். ஸோ அப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் பவரை டிஃபைன் பண்ணுறோம். த எலக்ட்ரிக்கல் பவர் இஸ் த ரேட் அட் விச் த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டெலிவர்ட். எவ்வளோ எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி டெலிவர் ஆகுதோ அதோடைய ரேட் தான் நமக்கு என்னன்னு சொல்லணும் பவர் சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா P is equal to du by dt. நம்ம du என்னன்னு எழுதிருக்கோம் V dq. அப்போ V dq by dt. அப்போ இதுல dq by dt மட்டும் நாம என்ன பண்ணோம்னா செப்பரேட் பண்றோம். ஏன் அப்படின்னா ஸோ இந்த dq by dtங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும். என்னது? this is called current. ஸோ அப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் I போடுறோம். அப்போ P is equal to VI. ஸோ அப்போ பவருக்கு இன்னொரு மாதிரி சொல்லலாம். ஸோ பவர் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை பேசிஸாக வச்சு சொல்லும் பொழுது ஓம்ஸ் லாவை பேசிக்காக வச்சு சொல்லும்போது நம்ம இந்த ஃபார்ம்லவே வேற மாதிரி என்ன பண்ணலாம்னா ஃப்ரேம் பண்ணலாம். So using Ohm's law, V is equal to IR, அது first equation எடுத்துக்கிறோம். P is equal to PI, second equation எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம ஐக்கு இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ P is equal to IR into I, அப்போ I into I squared R, அப்போ P is equal to I squared Rன்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா இதே வந்து I is equal to V by R அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? P is equal to V into V by R. அப்போ V into V, V squared by R. அப்போ P is equal to V squared by Rன்னு எழுதலாம். அப்போ பவருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஃபார்முலா இருக்கு. ஒன்று P is equal to VI, another one P is equal to I squared R, and next one P is equal to V squared by R. So the unit of power is watt. W ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? So next energy பார்க்க போறோம். So energy is defined as or the total energy of device is obtained by product of power and time. பவரையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா that is the energy. அப்ப E is equal to P into T. So இதோட SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூல். எனர்ஜியோட SI யூனிட் ஜூல். ஆனா பிராக்டிக்கல் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் ஹவர். இப்போ நம்ம வீட்லலாம் யூஸ் பண்றோம் இபி பில் கால்குலேட் பண்ணும்போது அவங்க யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 யூனிட்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் ஹவருக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இந்த 1 கிலோவாட் ஹவருங்கிறது வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிலோ அப்படின்னா என்னது 1000. அப்புறம் ஹவர், ஹவரை வந்து செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் பாருங்க. ஸோ அப்போ 1 கிலோவாட் ஹவர். ஸோ அப்போ 1 கிலோ அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் 1000 வாட். அதுக்கப்புறம் ஹவர், அடுத்து 1000 வாட் இன்ட்டு ஹவரை வந்து என்ன ஆகுனா செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணோம். அப்போ எவ்வளோ ஆகும் 3600 செகண்ட்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்
36 1 2 3 4 5 into 10 power 5 watt second ன்னு வரும். ஸோ இந்த வாட் செகண்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ஜூலுக்கு ஈக்குவல். ஜூல் இஸ் ஈக்குவல் டு வாட் செகண்ட். ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னது, E is equal to P into T. அப்போ எனக்கு Pங்கிறது ஓட யூனிட் வந்து வாட், டைமோட யூனிட் வந்து செகண்ட், எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல். ஸோ அப்போ வாட் செகண்ட் நம்ம என்ன எழுதலாம், ஜூல்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து 36ங்கிறது ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால லோ வேல்யூவில் எழுதும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3.6 into 10 power 6 10ஆல மல்டிப்ளை பண்ணி 10ஆல டிவைட் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறது பவருக்கு வந்தது, டிவைட் பண்ணுறது இங்கே பாயிண்ட்ல எழுதுறோம். அப்போ 3.6 10 power 6 ஜூல். இதுதான் 1 கிலோ வாட் ஹவர் உடைய வேல்யூ. இது 1 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க.